அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ என்ன, எங்கள் வீட்டு மொட்டை மாடி தோட்டத்திலேயே முழு வீடியோக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் என்னென்ன செடிகள் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ஜாடிகள் பக்கமாக இருக்குது. அது எல்லா ஜாடியுமே என்னென்ன ஜாடியில் என்னென்ன வெரைட்டியாக நம்ம வந்து காய்கறியிலேருந்து, கீரை வகையிலேருந்து, பழ வகையிலேருந்து என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் காமிக்க போகிறேன். இப்போ முதல் ஜாடி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சூப்பராக ஒரு அழகான ஜாடியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரண்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தளைஞ்சிருக்குன்ட்டு. இது முதல் ஜாடியில் பார்த்தீங்கன்னா சூப்பரான பெரண்டை இருக்குது, நல்ல பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஜாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து செம்பருத்தி அழகாக சூப்பராக தளைஞ்சிருக்கு, நிறைய பூக்கள் இருந்து இப்போ பறிச்சிட்டோம். அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி டப்பா கேன் தான் அது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதுளை இருக்குது பாருங்கள், மாதுளை இங்கே ஒரு மாதுளை இருக்குது. இது வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டப்பா தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி அப்படி கடாசமாக இருக்கக்கூடிய எலுமிச்சை செடியும் வாசம் செய்யுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொய்யாப்பழம் இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படியே கொஞ்சம் உள்ளார வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஜாடி இது. இந்த ஜாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து அற்புதமாக ஒத்தை செம்பருத்தி, இங்கே பாருங்கள் பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சின்ன சின்னதாக தான் இருக்குது, ஆனால் சூப்பராக பூத்துருக்கு. அடுத்து நான் அடுத்த ஜாடி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து எலுமிச்சை ஜாடி பாருங்கள், இவ்வளோ தான் வச்சுருக்கேன். இதில் எலுமிச்சை இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முருங்கை மரம் பாருங்கள், முருங்கை செடி சூப்பராக வந்திருக்கு. அடுத்து இது வந்து பெரிய எலுமிச்சை மரம், இது பார்த்திங்கன்னா ஜாடி இது. இதில் பார்த்திங்கன்னா பெரிய எலுமிச்சை மரம், இதில் நிறைய காய்கள் இருக்குது. காய்கள் காமிக்கிறேன் பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள், நிறைய இருக்கா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாம் இங்கே பார்க்குறது வந்து திராட்சை. இது வந்து பச்சை திராட்சை, வெயில் கொஞ்சம் காஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இருவாச்சி மலர் சூப்பராக பாரு, ஜாடி காமிக்கிறேன். இந்த இருவாச்சி மலர் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வல்லாரைக்கீரை சூப்பராக இருக்குது பாருங்கள், வல்லாரை. அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான் குண்டு மல்லி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஜாடி பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க இருக்குது. செடி பாருங்கள் சூப்பராக ஒன்று பூக்கள் இருக்குது பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா சப்போட்டா, இது வந்து ஒரு ஹைப்ரிட் தான். இது தண்ணி கேனில் தான் இருக்குது. செடி இவ்வளோ தான், நம்ம உயர்ந்தால் வளரும், ஆனால் நிறைய காய்கள் வைக்கும். சீசன் இப்போ இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் வல்லாரை தான். அடுத்து பார்த்திங்கன்னா இது இருவாச்சி மலர் தான் பாருங்கள், மொக்கெல்லாம் ஒவ்வொன்று எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அடுத்து திண்ணீர் பத்தினி சொல்லுவோம், இந்த செடி இருக்குது. அதில் மறிக்கொழுந்து இருக்குது பாருங்கள், மறு நல்ல வாசனை இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அழகாக பூத்துருக்கு பாருங்கள், நித்திய கல்யாணி சூப்பராக இருக்குங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் இது மரு, இதுவும் வந்து மரு தான். வெயிலும் கொஞ்சம் காஞ்சிருக்கு. முடக்கத்தான் கீரை பாருங்கள், நம்ம ஜாடியிலே வச்சு வளர்த்துக்கலாம். அடுத்து இதில் எல்லா வகையான செடி இருக்குங்க, கீரை இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, இது எல்லாமே சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரணகல்லி, இது பெரிய செடியாக வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுண்டைக்காய் செடி, சுண்டைக்காய் இது. இது வந்து காட்டு மல்லிப்பூ, காட்டு மல்லி. இப்போ அடுத்து இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள் சூப்பராக எலுமிச்சை செடி, இது வந்து தண்ணி கேன் தான் இது. இதில் பாரு காய் வச்சுருக்கு பாருங்கள், காய் வச்சுருக்கான். இனி அடுத்து இதுக்கு தான் காய் இன்னும் வைக்கலை, இதுதான் எதிர்பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொழுமிச்சை. இந்த செடியோடு நம்மளுக்கு வந்து இந்த தோட்டத்தில் கூடிய அத்தனை வகையான செடி உங்களுக்கு சூப்பராக காமிச்சிருக்கேன். ஒரு தடவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செடிகள்லாம் சின்ன சின்ன ஜாடிகளில் வச்சு இந்த வெய்ய காலத்துக்கு 2 நேரம் தண்ணி விடணும், காலையிலேயே விடணும், சாயந்தரம் விடணும். அப்போ தான் செடி இப்போ நம்ம பார்த்த பசுமையாக இருக்கு இல்லையா, அதே மாதிரி இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயோ இடம் இருக்கிற இடத்துல ஜன்னல் ஓரத்துலையோ இல்லை கொஞ்சம் முன்னாடி போர்ட்டிக்கோலையோ சின்ன சின்ன ஜாடிகளில் செடிகளை வைத்து நீங்கள் வளர்த்து அதுலேருந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது அற்புதமான மன மகிழ்ச்சி சூப்பராக இருக்கும். வேறு எந்த இதுலேயும் இல்லாத ஒரு மனம், ஒரு அமைதி அப்படின்னா இந்த தோட்டத்தை பார்த்தாங்கன்னா நமக்கு எல்லா வகையான அமைதியும் கிடச்சிரும். ஒரு அற்புதமான வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். மீண்டும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் பூபதி. வணக்கம்.